பாடல்களை கொண்ட ஓலைச்சுவடிகளை பூட்டி வைத்து அதனை எப்படி தில்லைவாழ் அந்தணர்கள் அழிக்க திட்டம் தீட்டினார்கள் என்பதை பற்றி பார்க்க போறோம். தில்லைவாழ் அந்தணர்கள் என்பவர்கள் தில்லை சிதம்பரத்தில் வாழும் பிராமணர்கள் ஆவர். சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் இவர்கள் சிதம்பரம் கோயிலில் வேலை செய்யும் பூசாரிகள் ஆவர். நாம் அனைவரும் அறிந்தது போல தமிழகத்தின் மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோயில்களில் சிதம்பர நடராஜன் கோயிலும் ஒன்றாகும். இந்த கோயிலை தமிழகத்தின் மன்னர்களான சேர, சோழ, பாண்டியன் மற்றும் பல்லவர்கள் பல திருப்பணிகளை செய்து கோயிலை பெரிதாக கட்டினார்கள். மேலும் இங்கு சிவன் தில்லையில் நடனமாடியதால் சிவனுக்கு தில்லை நடராஜன் என்ற பெயரும் வந்ததாக கூறப்படுகிறது. சிவனின் பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் கோயில் வாயு, அதாவது காற்றின் தலமாக கருதப்படுகிறது. இவ்வளவு புகழ்பெற்ற சிதம்பர ஆலயத்தை பற்றி சைவ சமய குரவர்களான திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்க வாசகர் தேவார பக்தி பாடல்களை